அதே சமயம் பாண்டிய நாட்டின் பெண்களுக்கு செய்த கொடுமைகள், பிராமண பெண்களுக்கு செய்த கொடுமைகள் சோழர்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் பண்ணல. ஏதாவது அவதூறுகள், அபாண்டமான பழிகள் இது சுமத்துறதே வந்து சோழர்களுக்கு வேலையாவே இருந்துச்சு. அது கோவலன் கண்ணகி கதையில வந்துட்டு மதுரை எரிச்ச கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் அவதூறா பரப்பப்பட்டது தான். அதாவது கோவலனை பிரச்சனையில மாட்டி விட்டதே சோழ நாட்டின் மக்கள்னு தான் வரலாறு இருந்துச்சு. அதுக்கப்புறமா மாற்றி எழுதி, அதாவது கண்ணகி மதுரைக்கு நியாயம் கேட்டு போய் ஒட்டுமொத்த மதுரையுமே எரிச்சு கொன்னதாக வரலாறு உண்டு. ஆனால் இது அப்படி கிடையாது. அதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டதே சோழர்கள் தான். ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிச்சி பாண்டியர்களை அழிக்கணும், வீழ்த்தணும், பாண்டியர்களை வீழ்த்தணும். அதுக்காக வந்து ஏதாவது ஒரு அபாண்டமான பழியையும் குற்றங்களையும் சுமத்தி அதாவது மதுரை மாநகரத்தை அழிச்சு, முழுமையாக அழிச்சு எல்லாத்தையுமே எடுத்தாங்க. பின்னால் இதெல்லாம் நடந்துச்சு.